ஹாய் மக்களே, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணியில் இருந்து வந்த அந்த குழு ஒன்று இருக்கு இல்லையா, ஹேமா மாலினி அவங்க தலைமையில் வந்தாங்க இல்லையா, அவங்க மேக்சிமம் இன்னைக்கு கைது பண்ணுவாங்க, கைது பண்ணுற நடவடிக்கை எடுக்கப்படும்னு நினைக்கிறேன். அவங்க பேச்சை பார்த்தா நான் நம்பிட்டேன். எப்படின்னா, திமுக அரசு வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இப்படி சொல்லுது, இவங்க என்னடா பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. இடையில பார்த்தா அண்ணாமலை வேறு, அண்ணாமலை நின்றுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காரு இங்கிலீஷில். எப்படி அந்த பொம்பளை சொல்லுது, சார் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, கத்தி எடுத்து கீறினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. முதல்வர் சார், நீங்கள் இதை சொல்லவே இல்லையே சார், காவல்துறையும் இதை சொல்லலையே. இது முழுக்க முழுக்க தாவேக்கா வந்து தான் பொறுப்பேற்கணும், தாவேக்காவினால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் கன்ஃபார்ம் கைது தானே சார் அந்த குழு? கன்ஃபார்ம் தானே கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்கள் சார், விடக்கூடாது. எப்படி பரப்புகிறாங்கன்னு பாருங்களேன் திமுகவுக்கு எதிராக. சரியான ஆளுங்க தான் பிஜேபிக்காரங்க, சான்ஸே இல்லை சார். ஆனால் உங்களால் ஒரு மயிரம் பிடுங்க முடியாது அவங்கள. நடக்கிறீங்களாடா டேய், பாவப்பட்ட யூடியூபரையும் அப்புறம் நீங்களையும் கைது பண்ணுறது, உங்கள் வீரத்தை எல்லாம் ஏழைப்பாளையர்கள்ட்ட காட்டுறது, என்ன மாதிரி பட்டவன்ட்ட காட்டுறது. யூனிஃபார்மை எல்லாம் களத்தை வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்கடா. நீங்கள் எல்லாம் வேறு ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிங்கடா. இல்லைன்னா திமுக ஒரு யூனிஃபார்மை கலத்தி போட்டுட்டு திமுக கட்சியில் சேர்ந்து கொள்ளை அடிங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை விடுறாரு, அதை எதிர்த்து எவ்வளோ தைரியமாக இந்த பிஜேபி அரசு பண்ணுறாங்க பாருங்களேன். தாவேக்கா மாதிரி நினச்சிங்களாடா, முடிஞ்சால் எதிர்த்து பாருங்கடா. சரி, கோர்ட்டு ஓகே, எங்கள் கரூர் மாவட்ட செயலாளருக்கு ரிமாண்டு 15 நாள் நாங்கள் ஏற்கிறோம். சரியா சார்? அதாவது ஒரு அனுமதி பெறும்போது ஒரு தோராயமாக தானே சார் எழுத முடியும். ஒரு 10,000க்கு மேற்பட்ட 10,000 பேர் அப்படி தானே எழுத முடியும். எப்படி தான் சட்டத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சட்ட புத்தகங்களை வாங்கி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படிக்கிறேன் சார். வெரி குட், சூப்பர். மக்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்துடும் இந்த அரசு மேலே. எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் மக்களே. எவ்வளோ துயரத்தில் இருக்கிறோம், அதுக்கிடையில் இவங்களுக்கு ட்ராமா வேறு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது. இதுதான் அரசியல் விளையாட்டு. தளபதியை மாதிரி பொறுமையாக இருந்து எது உண்மை எது உண்மை இல்லைன்னு கரெக்டாக களத்தில் நம்ம நிற்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.